ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர்குலமாய் மாறுவோம், ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்வோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். நமது பாவம் போக்கிட, நோய்களும் நீங்கிட, தன்னையே தானமாய் தலைவன் இயேசு தந்தாரே. நமது பாவம் போக்கிட, நோய்களும் நீங்கிட, தன்னையே தானமாய் தலைவன் இயேசு தந்தாரே. அவரின் தியாக பாதையில் நம்மை பலியாய் தந்திட, அவரின் தியாக பாதையில் நம்மை பலியாய் தந்திட, அனைவருமே வாருங்கள் அன்புடனே செல்லுவோம், அனைவருமே வாருங்கள் அன்புடனே செல்லுவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர்குலமாய் மாறுவோம், ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்வோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். தன்னையே பலியாக்கிய ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னத பலியை இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். அவருடைய உடலும் இரத்தமும் நமக்கு உணவாக இருந்து நம்முடைய ஆன்மாவை ஆண்டவரை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த உடலும் இரத்தமும் தான் இன்றும் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு விட்டு சென்றிருக்கின்ற அற்புதமான அடையாளங்கள். இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் இயேசுவின் உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிக்கும் போதெல்லாம் நாமும் இயேசுவாக மாற வேண்டும், இயேசுவாக வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்குடன் நம்மையே அர்ப்பணித்து வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி ரஞ்சித் வினிதாரோஸ் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசதேக் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றி வைத்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி.
மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உபந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவரது மனதை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு வரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் இன்னுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவாக்கியங்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள்.
ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் அடித்தளமும். யூக்கரிஸ்ட் இஸ் the source and summit of Christian life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் எங்கே கட்டி எழுப்பப்படுகின்றது என்றால், இயேசுவினுடைய உடலும் இரத்தமும், இயேசுவினுடைய பலி, தியாக பலியின் மீது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கட்டி எழுப்பப்படுகின்றது. சரி, இன்றைக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற சமயத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி என்ன அப்படின்னா, 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்த ஒரு அற்புதம், அதிசயம், புதுமை. கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் ஒருவேளை அவருடைய இறுதி ராவுணவை மையப்படுத்தி அந்த வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்த இந்த நற்செய்தி கொடுக்கப்படுகின்றது என்றால், இவை இரண்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கின்றார். சூழல் என்ன அப்படின்னா, பாஸ்கா சூழல், கடத்தல், விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு சென்ற பொழுது அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் அந்த இரவிலே உண்ட அந்த உணவு தான் பாஸ்கா உணவு. எனவே அவர்கள் விடுதலையின் உணவை உண்டுவிட்டு அந்த எகிப்தை விட்டு வெளியேறுகின்றார்கள். இயேசு அதே பாஸ்காவை புதிய பாஸ்காவாக மாற்றுகின்றார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கும் எவரும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து புதிய வாழ்வுக்கு, விடுதலை வாழ்வுக்கு, சுதந்திர வாழ்வுக்கு வந்து சேருவர். எனவே அந்த பாஸ்கா சூழல்ல ஆண்டவர் இயேசு தன்னையே பகிர்ந்து கொடுக்கின்றார். இதற்கும் இந்த 5 அப்பங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 5 அப்பங்களை ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் கொடுத்த நற்செய்தி என்ன அப்படின்னா, இந்த உணவை உண்பவன் இறப்பான், என்னை உண்பவனோ ஒருபோதும் சாகான். அதான் இயேசு கொடுத்த நற்செய்தி. எனவே மண்ணக உணவிற்காக அல்ல, மாறாக இயேசுவினுடைய உடலை உண்டு விண்ணக வாழ்வுக்கு நாம் வழிநடத்தப்பட வேண்டும். அந்த அப்பங்களை எடுத்து நன்றி கூறி பெற்று கொடுப்பது அப்படிங்கிறது இயேசுவிற்கு மாத்திரமே உரித்தான ஒரு செயல். எனவேதான் இறுதி பாஸ்கா உணவிலே அவர் அந்த அப்பத்தை எடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு பிட்டு கொடுக்கின்றார். இங்கு 5 அப்பங்களை எடுத்து பிட்டு நன்றி கூறி அந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். ரெண்டும் இயேசுவினுடைய அந்த செய்கை செயலை உறுதிப்படுத்துகின்றது. இயேசு தன்னை பகிர்ந்து கொடுத்ததை அது மிகச் சிறப்பாக அடையாளமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் அப்படிங்கிறது
படிப்பதற்கோ அல்லது சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது ஏதோ கண்ணால் பார்த்து விசுவசிப்பதற்கோ அல்ல, மாறாக இது ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். எந்த விதங்களில் எல்லாம் ஒரு இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்ப நினைத்த ஆண்டவர் இயேசு முதல் முறையாக ஒரு உன்னதமான அடையாளத்தை அந்த சமூகத்திற்கு கொடுக்கின்றார். அந்த அடையாளம் தான் திருவுடல் திரு ரத்தம், இயேசுவினுடைய உடலும் இயேசுவினுடைய ரத்தம். இதை இறையாட்சி சமூகத்திற்குள்ளாக இந்த மக்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் இந்த இயேசுவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் உறுதி பெறுகின்றது. எனவே இந்த இறையாட்சி சமூகத்தினுடைய உன்னதமான ஒரு அடையாளமாக இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் அமைந்திருக்கின்றன. யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இந்த இயேசுவினுடைய பலியிலே பங்கு பெறுகின்றார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் இந்த இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற போர் வீரர்களாக, களப்பணியாளர்களாக மாறுகின்றார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த தலைவனும் இதுபோல சிந்தித்ததில்லை, அல்லது இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் இதுபோல கொடுத்து சென்றதும் இல்லை. இந்த உலகம் உள்ளவரை, இந்த மானுட சமுதாயம் இருக்கின்ற வரை, கடைசி மனிதர் வரை தன்னுடைய இந்த பலி சென்று சேர வேண்டும் என்பது இயேசுவினுடைய எண்ணம், ஏக்கம், அவருடைய எதிர்பார்ப்பு. இறுதியிலே அதுவே நோக்கமாகவும் மாறியது. எனவே இந்த உன்னதமான அடையாளத்தை எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு யோசித்த வேளையிலே கிடைத்த அழகான அற்புதமான ஒரு வழி உணவு. இந்த உணவின் வழியாக, ஏன்னா உணவை மறுக்கின்ற மனிதர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். உணவு இல்லாவிடில் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். எனவே இந்த உணவு என்ற அந்த கண்ணோட்டத்தை, அந்த பார்வையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்துக் கொள்ளுகின்றார். இந்த உணவின் வழியாக ஒரு மனிதனுக்குள் நுழைந்து அவனோடு ஒன்றாக கலந்து இந்த இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதான் இயேசுடைய எண்ணம். அற்புதமான ஒரு எண்ணம். இதுவரைக்கும் எந்த தலைவன், இனி பிறக்க போகின்ற எந்த மனிதனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தலைவனாக உயர்ந்தாலும் இதுபோல கொடுக்கவும் முடியாது, இதுபோல சிந்திக்கவும் முடியாது. தன்னுடைய சிந்தனையின் ஆழம் இது. அவருடைய கொடுத்தலுடைய உன்னதம் இது. தன்னையே தியாக பலியாக்கி அந்த உணவை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்து அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது. இது எந்த தலைவருக்கு இந்த அளவுக்கு யோசிக்க முடியாது. தன்னை அந்த மக்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம். இது வெறுமனை கொண்டாடிவிட்டு செல்வதற்கான ஒரு விழா அல்ல, அல்லது ஏதோ சில சிந்தனைகளை உள்வாங்கி விட்டோம் என்று சொல்லி சந்தோஷப்படுகின்ற ஒரு விழா அல்ல. மாறாக இது ஒரு அனுபவம். இது ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஒரு அனுபவம். எனவேதான் கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு பேரறிஞர் தஸ் காபித்தால் என்ற தன்னுடைய மூலதனம் பற்றிய கொள்கை திரட்டிலே அழகாக சொல்லுவார், மேன் இஸ் வாட் ஹி ஈட்ஸ். எதை உண்ணுகின்றானோ அதுவாக மனிதன் மாறுகின்றான். இயேசு இதைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிந்தித்து விட்டார். தன்னை கொடுத்து அந்த மனிதனை அவராக மாற்றுவது, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து அந்த மனிதனும் இயேசுவாக மாறுவது. எனவே உன்னதமான ஒரு தலைவனுடைய ஆழமான சிந்தனை இது. இறுதியிலே மூன்றாவதாக இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்கின்ற இந்த பெருவிழா மீண்டும் நமக்கு ஒரு சவாலை, மீண்டும் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. என்ன சவால்? இயேசுவாக வாழ முடியுமா?
இயேசுவை போல பேச முடியுமா? இயேசுவை போல செயல்பட முடியுமா? வாழ்வதெல்லாம் அல்லது நம்முடைய சிந்தனை எல்லாம் அல்லது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை போல் இருக்க முடியுமா? இது ஒரு சவால், இது ஒரு அழைப்பு. இந்த சவாலை ஏற்று இந்த அழைப்பிலே வெற்றி கண்டவர்கள் தான் பல நூறு பல கோடி புனிதர்கள் இருக்கின்றார்கள். பவுலடியார் அழகாக சொல்லுவார், கிறிஸ்துவின் உடலை உண்டு பருகுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பங்கு பெறுகின்றோம் என்று. அவருடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறுகின்றோம். கிறிஸ்துவின் உடலை உண்டு பருகுகின்ற பொழுதெல்லாம் இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு அந்த சவாலை ஏற்றுக்கொள்வோம். அவராக வாழ்வதற்கு ரொம்ப அழகா சொல்லுவாரு, வாழ்வது நான் அல்ல எனில் கிறிஸ்து வாழுகின்றார். வாழ்வது நான் அல்ல எனில் கிறிஸ்து வாழுகின்றார். அந்த கிறிஸ்துவாக நாம் வாழ்வதற்கு, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் ஒரு இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த உடலும் இரத்தமும் நமக்கு மீண்டும் மீண்டுமாக உணவாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் வருகின்ற சவால்களை எல்லாம் எதிர்கொள்வோம். கொடுத்த அழைப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இறுதியிலே வென்றெடுப்பதற்கான ஒரு போர்க்களத்தை அல்லது ஒரு போராட்ட களத்தை நாம் உருவாக்குவோம். அதிலே நிச்சயம் சில நேரங்களிலே வீழ்ச்சி இருக்கும். ஆனால் நாம் வீழ்ந்து போகப் போவதில்லை. மாறாக எந்த இயேசு நமக்குள் உந்தி தள்ளுகின்றாரோ, நம்முடைய உணவாக வந்து நமக்கு உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டாரோ, அவர் இறுதி வரை நம்மோடு இருப்பார். எனவே அந்த இயேசுவினுடைய உடலை உண்டு இரத்தத்தை பருகுகின்ற பொழுதெல்லாம் நாமும் ஒரு இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்பி இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, வாடிக்கைக்கான ஒரு கிறிஸ்துவின் உடலை அல்ல, மாறாக வாழ்க்கைக்கான ஒரு கிறிஸ்துவின் உடலை அன்றாட திருப்பலியில் பெற்று உண்டு அனுபவத்தை பெற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவி நல்லவையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகின்றேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலேயே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். அன்பு தந்தையே, இறைவா, உம் இறையிறக்கத்தின் உடனிருப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உம் சீடர்களோடு இருந்தது போல
இன்று எம் திரு அவையில் உமது ஆற்றலினால் உத்வேகத்தோடு தங்கள் வாழ்வால் திருத்தந்தை முதல் கடைநிலை பொதுநிலையினர் வரை அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஊற்றான இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் முதல் முறையாக பாடசாலை சென்று கல்வி பயிலவிருக்கும் சிறார் முதல் தங்கள் இறுதி படிப்பை முடிக்க உள்ள எம் இளையோர் வரையுள்ள அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வலம் வர உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை செயல் வீரராக மாற்றும் அன்பு தந்தையே, இறைவா, இன்றைய உலகில் குழப்பங்களும் போராட்டங்களும் அமைதியின்மை சுயநல போக்குகளும் மலிந்து கிடந்த இவ்வேளையில் அமைதியின் தூதுவராய் இம்முலகில் அரசியல் தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களை நல்ல முறையில் கையாள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றி வாகையினை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை இவற்றிலிருந்து மீண்டும் எழுந்திட குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் தழைத்தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பிக்கின்றோம். இன்னும் குறிப்பாக எம்முடைய பகுதிக்கு தேவையான வலது வாய்க்கால் திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் விரைந்தவற்றை முடித்து கொடுப்பீராக. இன்னும் குடிநீர் திட்டங்களை நிறைய விரைந்து முடித்து கொடுத்தருளும். ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதாக, இலங்கை பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி வருவதாக. இறைவா, எங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நிறைய எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். எல்லாம் தருகின்றோம், இயேசுவே தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எல்லாம் தருகின்றோம், எமதெல்லாம் தருகின்றோம். உம் திருமறையுடலில் தலையாய் நீ இருக்க, உம் திருமறையுடலின் அங்கங்கள் நாங்களே. உம் திருமறையுடலில் தலையாய் நீ இருக்க, உம் திருமறையுடலின் அங்கங்கள் நாங்களே. உம் திரு கண்களால் எங்கள் கண்கள் பார்த்திடும், எங்கள் கண்களிலே உந்தன் கனிவு பார்வை வரும். உந்தன் நாவாக எங்கள் நாவுகள் பேசிவிடும், எங்கள் வார்த்தையால் உந்தன் வார்த்தையை வலிமை பெறும். உந்தன் கைகளால் எங்கள் கைகள் பணிபுரியும், எங்கள் சேவை பணியில் உந்தன் அன்பு தொடர்ந்திடும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாகத் தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாகச் சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக போரிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருள் தருமூற்றே இறைவா, நல்லாற்றலாயின் உள்ளம் வாவா வாவா. இறைவா வாழ்வின் உணர்வாயின் உயிரே சுவி வாவா வாவா. இறைவா வாழ்வின் உணர்வாயின் உயிரே சுவி வாவா. சரி சனி நிசா பதகம பா
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். கொஞ்சம் நிலவி இன்பத்தே மொழியே அன்பென்னும் மகளே அருள் பொங்கும் அழகே ஆனந்தத்தே நிலவே மரியே உன் பாதம் தேடி வந்தேன் உன் அன்பில் சரணடைந்தேன் அம்மா இந்தேவ தாயே கொஞ்சம் நிலவே இன்பத்தே மொழியே. படைப்பின் தேவன் படைத்த பாடம் பணிந்து ஏற்றதனா துடிக்கும் நெஞ்சின் துன்பங்கள் யாவும் துணிந்து ஏற்றதனா வேதங்கள் யாவும் உன்னை வேண்டாத நாளும் இல்லை வேதங்கள் யாவும் உன்னை வேண்டாத நாளும் இல்லை வேதனை தீர்த்திடமா விரைந்தெந்த நிலை தீரம்மா
தாயே கொஞ்சம் நிலவே என் இன்பத்தின் மொழியே அன்பென்னும் மகளே ஒரு பொங்கும் அழகே